இறையேசுவில் அன்பாக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியிலே ஸ்நாபகரின் சீடர்களும் பரிசேயர்கள் சிலரும் வந்து இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள், நாங்களெல்லாம் நோன்பு இருக்கின்ற பொழுது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கின்றார்கள். முதலில் நோன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எசேயா இறைவாக்கினர் நோன்பை பற்றி அழகாக சொல்கின்றார். நோன்பு நாளில் வீணாக சண்டையிடுவதும் வேலையாட்களை அடிப்பதும் வேலையாட்களை ஒடுக்குவதுமாக இருந்தால் கடவுள் உங்கள் குரலை கேட்க மாட்டார். ஆனால் நோன்பு வேளையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பதும் எவ்வகையான நுகத்தை உடைப்பதும் தான் கடவுள் தேர்ந்து கொள்கின்ற நோன்பு என்பதனை சுட்டி காட்டுகின்றார். இன்னும் ஒருபடி மேலே சென்று பசித்தோருக்கு உணவை கொடுப்பதும், தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களை தூங்க வைப்பதும், ஆடை இல்லாதவரை கண்டால் ஆடை அணிவிப்பதும், தங்களுடைய இனத்தாரோடு கூடி மகிழ்வதுதான் உண்மையான நோன்பு என்பதனை எசேயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். இந்த நோன்பு இதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்வில் படிவாழ்வாக செய்து கொண்டார். பசித்தோருக்கு உணவை கொடுத்தார், ஏழைகளை அரவணைத்தார், வறியவர்களை அரவணைத்தார், பாவிகளை அரவணைத்தார், கடவுள் அரசு உங்களது என்று எடுத்துரைத்தார். இந்த பணியைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். அதுதான் நோன்பு. இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது இயேசுடைய பதில் அழகாக இருக்கிறது. மணமகன் அவர்களை விட்டு பிரிகின்ற நாள் வரும், அந்த நாளில் அவர்கள் நோன்பிருப்பார்கள். அப்படி என்றால் இயேசு விட்டு சென்ற பணியினை தன்னுடைய சீடர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்கின்றார். எனவே இத்தகைய ஒரு நோன்பை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் இந்த நோன்பை கடைபிடிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது, ஆண்டவரது மாட்சி நம்மை பின்தொடர்கின்றது. எனவே நாம் ஜெபத்தில் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு நிறைவாக தந்து ஆஸ்வதிப்பார். இந்த ஒரு வாக்குறுதி இந்த நாளில் இயேசு நமக்கு தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் நோன்பு இருப்போம். நோன்புக்கு இலக்கணத்தினை எசேயா அழகாக சொல்கின்றார். இணைந்து ஜெபிப்போம், நோன்பிருந்து இணைந்து ஜெபிப்போம், கடவுளுடைய அருள் வரங்களை பெறுவோம். இந்த தவக்காலம் நமக்கு அர்த்தமுள்ள வாழ்வில் அருள் வரங்களை பொழிகின்ற நாட்களாக அமைவதற்கு நாம் இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமென்.